குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 5th சாப்டர் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். இது எக்ஸசைஸ் 5.2ல் 11th கொஸ்டின். குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2023 தென்காசி டிஸ்ட்ரிக்டில் கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின். 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பேரலகிராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 4 பாயிண்டில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி கொடுத்துருந்தா என்ன செய்யணும், இந்த சம் எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு படம் ட்ரா பண்ணி நீங்கள் ஜென்ரலாக ஒரு பேரலகிராம் ட்ரா பண்ணி அதில் 4 பாயிண்ட்டை என்ன செஞ்சுக்கோங்க, மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு 4 சைடுக்கும் ஸ்லோப் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதாவது ஏபியோட ஸ்லோப், பிசியோட ஸ்லோப், சிடியோட ஸ்லோப் அண்ட் ஏடியோட ஸ்லோப், இந்த 4 ஸ்லோப்பும் என்னென்னு நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ இப்போது இதுதான் ஃபார்முலா. இது ஒரு ஈஸியான ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ரீகால் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ ஏபியோட ஸ்லோப் என்ன அப்படின்னு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஏபியோட ஸ்லோப்புக்கு கண்டுபிடிக்க எதை x1 y1 எதை x2 y2 அப்படின்னு வைக்கணும்னு ஒரு கன்ஃபியூஷன் பசங்களுக்கு இருக்கும். எதை வேணாலும் x1 y1 வச்சுக்கலாம், எதை வேணாலும் x2 y2ன்னு வச்சுக்கலாம். அதில் எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 2, 2 அப்போது -2, -3 இதை x1 y1ன்னு வச்சுருக்காங்க, இதை x2 y2ன்னு வச்சுருக்கிறாங்க. இப்போ ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணுறதா இருந்தால் y2 மைனஸ் y1 அப்போ -3 -2. ஸோ -3 ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 2 டிவைடட் பை x2 மைனஸ் x1 அப்போ -2 -2 ரைட். இப்போ இதுதான் இங்கே வந்திருக்கு. இந்த ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டெப்பு இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ -3யும் -2வும் சைன் சேமாக இருந்தால் என்ன செய்வோம், ரெண்டையும் ஆட் பண்ணி காமனான சைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ -3 -2 -5 ஆயிடுச்சு. கீழே -2 -2 -4 ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்குது, அதனால் அது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 5/4. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஏபியோட ஸ்லோப் என்ன அப்படின்னா 5/4 கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி மற்ற 3 சைடுக்கும் ஸ்லோப் என்ன அப்படின்னு நினச்சேனோ கண்டுபிடிக்கணும். இப்போ பிசியோட ஸ்லோப் என்னன்னு நினச்சே போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ -2, -3 1, -3 இப்போது என்ன செஞ்சுருக்கிறாங்க, இங்கே எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க, இதை x2 y2ன்னு வச்சுருக்காங்க, இதை தான் x1 y1ன்னு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு செய்யலாம், தப்பே இல்லை. அப்போ ஃபார்முலா படி பார்ப்போம். -3 மைனஸ் ஆஃப் -3 ஓகே டிவைடட் பை -2 -1. இப்போ இந்த மைனஸும் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ -3 + 3ன்னு வந்துடும், -3 + 3ன்னு வந்துடும். ஓகே, கீழே -2 -1 அது -3ன்னு வந்துடும். அப்போ 0 டிவைடட் பை -3 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ பிசியோட ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 0. இப்போ அதே மாதிரி சிடியோட ஸ்லோப் என்னன்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுலேயும் இப்போ நம்ம கொஞ்சம் பாருங்கள், இங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா இனிமேல் டேரெக்டாகவே சொல்லிடலான்னு நினைக்கிறேன். y மைனஸ் ஆஃப் -3 ரைட். அப்போ y + 3ன்னு கிடைக்கும். அதே மாதிரி x -1. ஸோ சிடியோட ஸ்லோப்பு அந்த அழகாக கிடச்சிருச்சு. இதே மாதிரி ஏடிக்கும் ஸ்லோப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படினாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், நான் சொல்கிறேன். அப்போ y -2 x -2ன்னு கிடைக்கும். பார்த்தோன்னே தெரியுது. எஸ், 4க்குமே ஸ்லோப் என்னன்னு என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இந்த 4க்கும் ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிச்ச பிறகு இது ஒரு பேரலகிராம் அப்படிங்கிறதுனால ஏபியோட ஸ்லோப்பும் சிடியோட ஸ்லோப்பும் சேமாக இருக்கும். தட் மீன்ஸ் ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கக்கூடிய சைட்ஸோட ஆப்போசிட் சைட்ஸோட ஸ்லோப். அப்போ ஏபியோட ஸ்லோப்பும் சிடியோட ஸ்லோப்பும் ஒன்றுக்கு ஒன்று சேமாக இருந்து தான் ஆகணும், ஒரே வேல்யூ தான் இருந்தாகணும். அப்போ பாருங்கள், ஏபிக்கு என்ன 5/4 அண்ட் சிடிக்கு என்ன y + 3
டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ இந்த ரெண்டையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஈக்குவேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சேம் அப்படிங்கிறதுனால ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஸ்டெப் கண்டிப்பாக கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 5 கொண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னை மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 கொண்டு ஒய் ப்ளஸ் 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 5 உள்ளே கொண்டு போயிருக்குங்க, 5x மைனஸ் 5னு கிடைக்கும். 4 உள்ளே கொண்டு போயிருக்குங்க, 4y ப்ளஸ் 12னு கிடைக்கும். இப்போ y இருக்கிற 4yயை அடுத்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 4y ஆயிரும். ஸோ 5y எங்கே இருக்கோ அது அப்படியே தான் இருக்குது. இந்த 4y அடுத்த சைடு வந்தோடனே மைனஸ் 4y ஆயிரும். இந்த 12 எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அப்படியே தான் இருக்குது. இந்த மைனஸ் 5 அடுத்த சைடு வருது, அப்போ ப்ளஸ் 5 ஆயிடுது. என்ன பண்ணியிருக்கோம், நம்பர்ஸை ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வந்திருக்கோம், எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம்ஸை ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 17 கிடைக்கும். இதுக்கு மேலே அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி அனதர் செட் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கும், இதெல்லாம் பிசி அண்ட் ஏடி. அப்போ அந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல். ஸோ பிசியோட ஸ்லோப் வந்து 0 அண்ட் ஏடியோட ஸ்லோப் ஒய் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இதை இப்போ எழுதிக்கோங்க, கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இதை எழுதி கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆயிரும். டிவைடட் பை 1 இருக்குதுன்னு அர்த்தம். சாரி, y மைனஸ் இந்த எக்ஸ் மைனஸ் 2 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது அது 0 ஆயிரும். அப்போ y மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த 2 அடுத்த சைடு வரும்போது ப்ளஸ் 2 ஆயிரும். இப்போ y இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் என்ன செய்யணும், சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், இங்கே பாருங்கள், y இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்னென்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும், 2. ஸோ 4 2s are 8. இந்த 8 அடுத்த சைடு வரும்போது இங்கே மைனஸ் 8 இருக்குது, அது ப்ளஸ் 8 ஆகும். இந்த இடத்துல 18 கிடையாது, 8 தான். ஸோ 17 8 ஆட் பண்ணால் 25 கிடைக்கும். 25 5ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ வந்து 2. ஸோ 5, 2 இதுதான் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.